நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு 2025 2025ஆம் ஆண்டுக்கான சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்ச் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஆன்லைனில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். நம்மள்ட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 2 பேட்சஸ் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த 2 பேட்சுமே பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான பேட்சஸ். சரிங்களா? இன்னும் ஒரு 2 மாதத்தில் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அவங்களுக்கான பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து ஆக்சுவலாக 3வது பேட்ச். ஆனால் 2025க்கு இதுதான் ஃபஸ்ட்டு பேட்ச். சரிங்களா? 2025 அப்படின்னு பார்க்குறப்ப இதுதான் ஃபஸ்ட்டு பேட்ச். இந்த பேட்ச் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் நம்ம வந்து போட்டோம். இந்த பேட்ச் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து போட்டிருந்தோம். அந்த பேட்சே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள்ட்ட கேட்டு நீங்கள் கொடுத்த இன்புட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து போட்டிருந்தோம். இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த இன்புட்ஸ் வச்சு ஒரு சில அப்டேட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மார்னிங் பேட்ச். சரிங்களா? மார்னிங்கில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். காலையில் 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? அதிகாலையில் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ 2 ஹவர்ஸ் உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸ் இருக்கும். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும். சரிங்களா? டெய்லியுமே மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸ் இருக்கும். ஸோ டெய்லி கிளாஸ் இருக்கும். சண்டே அன்னைக்கு அந்த வீக்கெண்டில் சண்டே அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தான் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு இன்ட்ராக்டிவான கிளாஸாக தான் இருக்கும். இப்போ கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம ரெக்கார்டிங் கிளாஸ் அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். இதுதான் ரெக்கார்டிங் கிளாஸை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். டெய்லியுமே உங்களுக்கு லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ, இப்போ பாலிட்டி ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ அடிப்படை உரிமைகளில் இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிகல் 19 இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைவ் கிளாஸ்லேயே நீங்கள் கேட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைவ் கிளாஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களால் வர முடியல, நீங்கள் லீவ் எடுக்கிறீங்க, ஆப்சென்ட் ஆகிறீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் கிளாஸஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ரெக்கார்டிங் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லீவ் அதுக்கடுத்து ஆப்சென்ட் ஆகிறீங்க அப்படிங்கிறப்ப அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நடத்தக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே யூபிஎஸ்சி எக்ஸாம் அளவுக்கு ரொம்ப தரமான கிளாஸஸாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் புக்ஸு நம்ம ரெஃபர் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாண்டர்ட் புக்ஸில் அஃபீஷியலான சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப தரமான கிளாஸஸாக கண்டிப்பாக வந்துருக்கும். கிளாஸஸ் வந்து நம்ம எந்த ஆப்பில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஜூம்னு சொல்லக்கூடிய அந்த ஆப். ஸோ இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப ஜூமில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். மார்னிங் உங்களுக்கு அந்த டைமிங்கில் ஜூமில் வந்து கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி வீக்லி உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வாரத்தில் என்ன பாடம் எடுக்கிறோமோ, ஸோ மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு எடுப்போம். அந்த ஷெட்யூலில் நம்ம எடுக்கிற பாடங்கள் உங்களுக்கு சண்டே அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது வீக்லி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதும் இந்த கிளாஸஸில் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிரும். இது வந்து நீங்கள் சின்சியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, கம்மிங் இயர் நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிச்சயமாக இருந்திருக்கும். அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீ சொந்தமாகவே படிக்க முடியும். நம்ம வந்து ஓனாகவே படிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா அதுக்காக தான் நம்ம சேனலே ஆரம்பித்தோம். நிறைய கைடன்ஸ் நம்ம சேனலில் வந்து இருக்குது. நீங்கள் ஓனாக படிக்கிறது அப்படிங்கிறது நான் எப்பயுமே வரவேற்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒருத்தங்கள்ட்ட அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கோச்சிங் அப்படிங்கிறது போகவே முடியாது. எங்கேயுமே கோச்சிங் அப்படிங்கிறது போகவும் முடியாது. ப்ளஸ் கோச்சிங் அப்படிங்கிறது கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இது ஒரு போட்டித் தேர்வு. ஒரு கைடன்ஸ் தான் கொடுக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். நீங்கள் சின்சியராக படிப்பீங்க. நம்ம ஓனாக படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு நாள் படிப்போம், ஒரு நாள் படிக்காமல் இருப்போம். பட் நம்ம இந்த கிளாஸஸ் வரோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக இந்த டைம் வந்தே ஆகணும். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம பணம் கட்டியிருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்காமல் நீங்கள் பே பண்ணி வர்றீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கும் இருக்கும். ஸோ 5:30 to 7:30 நீங்கள் கண்டிப்பாக டெய்லியுமே கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து படிப்பீங்க. சரிங்களா? இது ஒரு கண்டினியூட்டியாக வந்து போயிட்டே இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கிறதுனால அந்த டைமில் நீங்கள் வந்து கிளாஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ சின்சியரான ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் கம்மிங் இயர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த பேட்சில் வந்து 2025ல் இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு எழுதுறவங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் 2026ல் நீங்கள் எழுத போகிறீங்க, இல்லை 2027 தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலுமே கூட நீங்களும் ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் கிளாஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும். இப்போ செய்தித்தாள் படிக்கிறீங்க, வேறு ஏதாச்சும் விஷயங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பராக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இப்போ பார்லிமெண்ட் பற்றி படிக்கிறீங்க. இப்போ எம்பி எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ எம்பிஸ்னால் யார், லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன, இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ இந்த லோக்சபா ராஜ்யசபாக்கெலாம் எப்படி ஒரு உறுப்பினர்கள் வந்து போகிறாங்க, இவங்களுக்கான தகுதி என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்குமே இப்போ உதாரணத்துக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் இப்போ விலையேற்றம்லாம் ஏன் வருது, இன்ஃப்ளேஷன்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கடுத்து ஸோ இப்போ நீங்கள் பேங்க் பற்றி படிக்கிறோம். இப்போ செய்தித்தாள் படிக்கிறப்ப நீங்கள் நிறைய அந்த டேர்ம்ஸ்லாம் கேள்விப்படுவீங்க இல்லைங்களா? ரெப்போ ரேட் அப்படின்றத கேள்விப்படுவீங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு கேள்விப்படுவீங்க. அப்போ ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, பேங்க் ரேட்னா என்ன,
ஒரு ஆர்பிஐனா இப்போ ஆர்பிஐனா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் எப்படி செயல்படுது, ஸோ நேஷனல் இன்கம் சொல்லுவாங்க, ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நம்ம நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து தெரியும். உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக இது வந்து இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து காலேஜ் போனாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்கள் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நீங்கள் ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த டைமிங் அப்படிங்கிறது சூட் ஆகும். சரிங்களா? எல்லாருமே நீங்கள் வந்து சொன்னீங்க, ஸோ இந்த டைம் தான் சொன்னீங்க. அதனால் இந்த டைம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் டைம் அப்படிங்கிறதுனால ஏர்லி மார்னிங் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஸோ படிக்கிறது நல்லது. காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கல்விக்கு உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ஈவினிங் ஜாப்லாம் பார்த்தா கூட இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வந்து இருக்குங்களா. இந்த மார்னிங் பேட்ச் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது. அதனால தான் நம்ம மார்னிங் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிறோம். ஸோ இந்த பேட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து இப்போ நம்ம என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பாடங்கள்லாம் நம்ம வந்து எடுத்து கொடுப்போம் அப்படின்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு இந்த பாடங்கள்லேருந்து தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? அப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு கேள்வி அப்படின்னு கேட்பாங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்றது நம்ம மூணாக வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி, பண்டைய கால இந்திய வரலாறு. அதுக்கடுத்து மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி. அதுக்கடுத்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த பாடங்கள்லேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இந்த பாடம் உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? அப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து டீச் பண்ணி கொடுப்போம். அதுக்கடுத்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது சுதந்திரம் வாங்கின அந்த காலகட்டம், இந்த பாடமும் நம்ம உங்களுக்கு டீச் பண்ணி கொடுப்போம். அதுக்கடுத்து ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஜாகிரஃபி, வேர்ல்டு ஜாகிரஃபி இது உங்களுக்கு இந்த கிளாஸஸில் கண்டிப்பாக வந்து கவர் ஆகும். அதுக்கடுத்து பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம டீப்பாக நம்ம வந்து பார்ப்போம். அரசியலமைப்பில் வந்து எல்லாமே ஆர்டிகல் சார்ந்து இந்த கிளாஸஸ் உங்களுக்கு நம்ம கிளாஸ் வந்து ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கிளாஸாக இருக்கும். சரிங்களா? ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் அளவுக்கு ரொம்ப தரமான கிளாஸஸ் அவங்களுக்கு பாலிட்டி அப்படிங்கிறத நம்ம வந்து கவர் பண்ணி கொடுப்போம். இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணுவோம். நேஷனல் இன்கம் இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஃப்ளேஷன், ஸோ பேங்கிங் டாபிக், ஸோ எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு இந்தியன் எக்கானமி உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதுக்கடுத்து என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பாடம் உங்களுக்கு யூபிஎஸ்சி லெவலுக்கு இந்த பாடம் வந்து கவர் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவியல் பொறுத்த வரைக்கும் பொது அறிவியல் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாவே போதும். இப்போ நீங்கள் வந்து தி ஹிந்து செய்தித்தாள் படிக்கிறீங்க அப்படின்னா, தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் நீங்கள் வந்து இப்போ நம்ம வீட்டில் வாங்குகிறோம் இல்லைங்களா, நம்ம வீட்டில் வாங்கி படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஹார்ட் காப்பி அதில் வந்து ஸோ இந்த சயின்ஸ் பேஜ் வந்து கொடுக்குறதில்ல டெய்லியுமே. சப்போஸ் நீங்கள் தி ஹிந்து இ பேப்பர் வாங்கி நீங்கள் படிக்கிறீங்க, இ பேப்பரில் டெய்லியுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே வந்து போதும். இருந்தாலும் உங்களுக்கு பேசிக் சயின்ஸ் நம்ம எடுத்து கொடுப்போம். ஸோ அடிப்படையான அறிவியல் இருக்கும் இல்லைங்களா, அது நமக்கு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? அப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 2 பேப்பர் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஜிஎஸ் பேப்பர், இன்னொன்று சிசாட் பேப்பர். சரிங்களா? 2 பேப்பர் வந்து இருக்குது. அதில் ப்ரிலிம்ஸில் நம்ம பாஸ் பண்ணுறோமா இல்லையா, கட் ஆஃப்க்கு எந்த மார்க் எடுத்துக்குவாங்க அப்படின்னா ஜிஎஸ் மார்க் தான் எடுத்துக்குவாங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடங்களில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ இதை வச்சு தான் நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்களா இல்லையா, கட் ஆஃப் மார்க்லாம் எடுத்துக்குவாங்க. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான பாடம். நீங்கள் செய்தித்தாள் படித்தாலும் வேறு தேர்வுகள் எழுதினாலுமே கூட உங்களுக்கு இதில் இருந்தால் கேள்வி வரும். ஸோ இதுதான் நம்ம ஜிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடம் நம்ம உங்களுக்கு கிளாஸஸாக எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? அந்த சிசாட் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த பேட்சோட வரல, சிசாட் உங்களுக்கு தனியாக வந்து வரும். சரிங்களா? சிசாட் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் நம்ம சிசாட் மட்டும் நம்ம எடுத்து கொடுப்போம். ஓகே, அப்போ நமக்கு மெரிட்டில் வரக்கூடிய கட் ஆஃப்க்கு வரக்கூடிய இந்த பாடங்கள் இந்த பேட்சில் வந்து கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வகுப்புகள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதங்களுக்கு இருக்கும். 6 மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த வகுப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். கிளாஸஸ், டெஸ்ட்டு எல்லாமே சேர்த்து 6 மந்த்துக்கு வந்து இருக்கும். நிறைய மாணவர்கள் நீங்கள் ஃபீஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து கம்மி பண்ணுறோம். அதாவது ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது. ஃபீஸ் வைக்காமல் கூட கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் கொடுத்து வர்றீங்க அப்படிங்கிறப்ப தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபீஸ் கொடுத்து ஒரு கிளாஸ் போகிறோம் அப்படின்னா நம்மளும் கரெக்டாக போயிட்டு படிப்போம். சரிங்களா? ஏன்னா நம்ம பணம் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நம்மளும் போய் அட்டன் பண்ணுவோம். சரிங்களா? அது உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே நம்ம ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வச்சுருந்தோம். நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குறப்ப இந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பெஸ்ட் கோர்ஸ் வந்து கிடைக்காது, கம்மியாக தான் வச்சுருந்தோம். இருந்தாலும் நம்ம சேனல் வந்து பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்களாக, ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடான மாணவர்களாக தான் இருக்கீங்க. நம்ம கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சேனல் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு அவேர்னஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இப்போ நம்ம 3வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 2025க்கு ஃபஸ்ட்டு பேட்ச். ஆனால் ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3வது பேட்ச், நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய 3வது பேட்ச். ஸோ நிறைய மாணவர்கள் சேரணும், நிறைய பேர் நல்ல கல்வி கிடைக்கணும் அப்படின்றதுனால நம்ம ப்ரைஸ் அப்படிங்கிறது கம்மி பண்ணுறோம். இந்த கோர்ஸ்க்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,999 தான் இதுக்கான ப்ரைஸ் நம்ம வந்து வைக்கிறோம். சரிங்களா? இவ்வளோ தான் ப்ரைஸ் அப்படின்றது வைக்கிறோம். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு அகாடமிக்கு போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலுமே கூட ஒரு பாடத்துக்கு இந்தியன் பாலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்துக்கு மட்டுமே இந்த ப்ரைஸ் கேட்பாங்க. ஒரு இதுக்கு இதோட கூட இருக்கும். ஸோ ஆனாலும் இந்த எல்லா பாடங்களுமே சேர்த்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட், சயின்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து, அதுவும் 6 மாதங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த பேமெண்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள்
நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் கிரெடிட் கார்டில் பே பண்ணிக்கலாம். ஃபுல் பேமெண்ட் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இது வந்து ஃபுல் பேமெண்ட் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ கூட நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த பேமெண்ட்டில் என்னென்ன லிங்க் இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடங்களை நம்ம வந்து கவர் பண்ணி கொடுக்குறோம். நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கிளாஸ், ரொம்ப ரொம்ப தரமான கிளாஸஸ் உங்களுக்கு நிச்சயம் வந்திருக்கும். வெரி ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம வந்து பண்ணுறோம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு மார்ச் மாதம் 7ஆம் தேதி 2024 உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். மார்ச் 7லேருந்து உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் பேசிக் டீடைல்ஸ், உங்கள் பேசிக்கான டீடைல்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? அந்த ரிஜிஸ்டர் நம்பர் நம்ம வந்து கொடுப்போம். அந்த ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களால் கிளாஸஸ் அப்படிங்கிறது அட்டன் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் டெஸ்ட் எழுதுறப்ப, கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் கிளாஸஸ் அப்படிங்கிறத அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ரொம்ப தரமான கிளாஸஸாக இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸஸ் பொறுத்து ஏதாச்சும் டவுட் இருக்குது, வேறு ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய நம்பர். கிளாஸஸ் பொறுத்து ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஐடிஸை நீங்கள் சோஷியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலகிராம்லையும் நம்ம சேனல் வந்து இருக்குது. நிறைய யூபிஎஸ்சி சார்ந்த அப்டேட்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் என்னுடைய நம்பர். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.